ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 521. இங்கு யமராஜரின் வேலை என்ன எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீல வேத வியாச முனிவரின் மாணவர் ஆன சூத புராணிக்கர் நைமிசாரண்ய வாசிகளான மக ரிஷிகளை நோக்கி, அருந்தவ முனிவர்களே, கருட ஆழ்வான் திருமகள் கேள்வதனை பணிந்து வணங்கி, சர்வலோக நாயகா, யமலோகம் என்பது இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது, அதன் தன்மை யாது, அவற்றை தயை கூர்ந்து கூறி அருள வேண்டும் என கேட்கவும், கருணை கடலான கார்மேக வண்ணர் கருடனை நோக்கி கூறலானார். கருடனே, மனிதர்கள் வாழும் மானுஷ்ய லோகத்திற்கும் யமபுரிக்கும் இடையில் 80,000 காதம் இடைவெளி இருக்கின்றது. அந்த யமலோகத்தில் வாழும் யமதர்ம ராஜன் ஆன கூற்றுவன் உலகத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆயுட்காலம் முடிந்ததும் ஜீவனை பிடித்து வரும்படியாக தன் தூதர்கள் இடம் கூறுகின்றார். யாவுமே அஞ்சத்தக்க உருவத்தை உடையவர்களும், கனலும் காயும் சினம் உடையவர்களும், பாசம் முசலம் முதலிய ஆயுதங்களை தரித்தவர்களும், கார்மேகம் போன்ற கருப்பு நிற ஆடைகளை அணிந்தவர்களுமான மூவகை தூதர்களை ஏவி அனுப்புகின்றார். அங்கு யம கிங்கர்கள் மூவரும் சென்று வாழ்நாள் முடிந்த ஜீவனை பாசம் என்னும் ஆயுதத்தால் கட்டிப்பிடித்து காற்றின் உருவமான தேகத்தில் அடைத்து கொண்டு யமலோகத்திற்கு செல்வார்கள். அங்கு சென்றதும் அந்த ஆவி உருவ ஜீவர்களை யமபுரிக்கு தலைவனும் நாயகனும் ஆன காலதேவனுக்கு முன்பு அவிழ்த்து நிறுத்தி, ஓ தர்மராஜரே, தாங்கள் இட்ட கட்டளைப்படி வாழ்நாள் முடிந்த ஜீவனை தங்களது சந்நிதி முன்பு கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம். இனி தாங்கள் ஆக்கியபடி நடக்க சித்தமாக இருக்கிறோம் என கூறி ஒருபுறமாக ஒதுங்கி நிற்பார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான யம தர்ம ராஜா அந்த தூதர்களை நோக்கி, கிங்கர்களே, நன்று இந்த ஜீவனை மீண்டும் கொண்டு போய் அவன் வீட்டிலேயே விட்டுவிட்டு இன்றில் இருந்து 12ஆம் நாள் கழித்த பிறகு முறைப்படி அவனை மீண்டும் நமது திருச்சபை முன்பு கொண்டு வந்து நிறுத்துக என கட்டளையிடுவார். உடனே யம தூதர்கள் ஒரு நொடி நேரத்திற்குள் அந்த ஜீவனை கட்டி பிடித்து 86,000 காத வழி கடந்து வந்து அந்த ஜீவனின் இல்லத்திற்கே கொண்டு வந்து விட்டுவிடுவார்கள். இதுபோன்று இறந்த ஜீவன் யமலோகத்திற்கு சென்று மீண்டும் பூ உலகத்தில் உள்ள அவனது இருப்பிடத்திற்கே மீண்டும் வருகின்றபடியால் இறந்தவனது உடலை உடனடியாக எரிக்கவோ அல்லது புதைக்கவோ செய்யாமல் சிறிது நேரம் கழித்த பிறகே அவ்வாறு செய்ய வேண்டும். எருமை வாகனத்தை உடைய யமராஜர் அவரின் யம தூதர்களால் ஆவி உருவில் பாசத்தால் கட்டுப்பட்டு இருந்த ஜீவன் அவர்களால் அவிழ்த்து விடப்பட்டவுடன் வாயு வடிவமுடைய அந்த உயிர் சுடுகாட்டிலே தன் சிதைக்கு 10 முழ உயரத்தில் ஆவி வடிவில் நின்று திரும்பவும் புக முடியாதவாறு தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரியும். தன் உடலை பார்த்து, ஓ ஐயகோ, அந்தோ ஐயகோ என ஓலமிட்டு அழும். அதே ஜீவன் புண்ணியம் செய்த ஜீவனாக இருக்குமானால் இந்த உடல் எரிந்து ஒளிந்தது நல்லதுதான் என மகிழ்ச்சி அடையும். கருடா, சிதையிலே தீ மூட்டி எரியும் தீயிலே உடலானது எரிந்து வெந்து சாம்பலாகும் போது தலையானது வேகும் வரையில் அந்த ஜீவனுக்கு தனது உடல் மீதும் அந்த உடல் சம்பந்தப்பட்ட பொருள்கள், உறவு, தொடர்பு ஆகியவற்றின் மீதும் உள்ள ஆசையானது ஒளிய கிடையாது.
எரிகின்ற தீயிலே சிரசு முதல் பாதம் வரை தேகமெல்லாம் வெந்து சாம்பல் ஆன உடனே ஜீவனுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும். அதாவது இறந்தவரின் புத்திரன் அவன் போடும் பிண்டத்தால் சரீரம் முழுவதும் பூரணமாக உண்டாகும். ஜீவன் உடலை விட்டுவிட்டு பிரியும் முன்பே மனைவி மக்களோடு அவன் வாழ்ந்து வந்த வீட்டுக்கு வந்து வீட்டின் உள்ளே செல்லாமலே அந்த வீட்டின் வாசலில் நின்று வீட்டுக்குள் போவோர் வருவோர் இவர்களை பார்த்து பசி தாகத்தால் ஆ ஆ என கதறிக்கொண்டு பதறி நிற்பான். அந்த ஜீவன் பிண்ட உருவை பெற்ற 11ஆம் நாளிலும் 12ஆம் நாளிலும் தன் புத்திரனால் பிராமண முகமாய் கொடுக்கப்பட்டவற்றை உண்டு 13ஆம் நாளன்று யம தூதர்கள் யம தர்மனின் கட்டளைப்படி அங்கு வந்து அந்த பிண்ட உருப்பெற்ற ஜீவனை பாசம் எனும் ஆயுதத்தால் பிணித்து கட்டி பிடித்து இழுத்து கொண்டு செல்ல அவன் தன் வீட்டை திரும்பி திரும்பி பார்த்து கதறிக்கொண்டே யமலோகத்தை அடைவான். கருடனே பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன் யம கிங்கர்களால் பாசம் எனும் ஆயுதத்தால் பிணைத்து கட்டப்பட்ட நிலையில் யம கிங்கர்களோடு நாள் ஒன்றுக்கு 217 காதவழி இரவும் பகலுமாக நடந்து செல்ல வேண்டும். அவன் போகும் வழியில் கூறிய முட்கள் உடைய வாள் போன்ற இலைகளை உடைய ஒரு கானகத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். கருடா, மரங்கள் அடர்ந்த காடுகளில் செல்வது யாருக்கும் கடினமானது அல்லவா? சூரிய இலைகளால் நிறைந்த முட்வனத்தில் எந்தவிதம் செல்வது? அந்த காட்டின் ஊடே நடக்கும் பிண்ட ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் மிக மிக வருந்தி தவிப்பான். அவ்வாறு செல்லும் வழியில் அவன் படும் துன்பத்தை யார்தான் சொல்ல முடியும்? இது ஒருபுறம் இருக்கட்டும். வைவஸ்த பட்டணம் என்ற ஒரு பட்டினம் உண்டு. அந்த பட்டினம் உயர்ந்த மாளிகைகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கியதாகவும் யாவருக்கும் அச்சந்தரும் மிக மிக கோர ரூபமுடைய அநேக பிராணிகளுக்கு இருப்பிடமாகவும் துக்கத்தை கொடுப்பதாகவும் அமைந்து இருக்கும். இப்பொழுது பாவம் செய்தவர்கள் மிக பலர் அந்த நகரத்தில் இருந்து அண்டத்தின் முகடு கிளிய எப்பொழுதும் ஆ ஆ ஊ ஊ என்று ஓலம் இடுகின்றார்கள். அங்கு வெப்பத்தால் கொதிக்கும் கொதிநீர்தான் காணப்படும். குடிப்பதற்கேற்ற ஒரு துளி தண்ணீர் கூட அங்கு கிடைக்காது. மேகங்களெல்லாம் அருந்துவதற்கு அருகதையற்ற இரத்தம் முதலியவற்றை பொழிவதற்காக இருக்கும். முன்பு இறந்த ஜீவன் 13ஆம் நாளன்று யமபுரிக்கு செல்வான் என சொன்னேன் அல்லவா? அவன் நிலையை கூறுகின்றேன், கேட்பாயாக. ஒரு காட்டில் உள்ள குரங்கை கயிற்றால் பிணைத்து இழுத்துச் செல்வதைப் போன்று யம கிங்கர்கள் 10ஆம் நாள் பிண்டத்தில் ஆன ஜீவனை பாசமேனும் கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு செல்லும்போது அந்த ஜீவன் தன் புதல்வனை நினைத்து, ஐயகோ எனது அருமை மகனே, நான் கஷ்டத்தோடு அவதிப்படுகின்றேனே, ஐயகோ நான் என்ன செய்வேன்? சர்வே ஈஸ்வரன் ஒருவன் உண்டென்றும் ஸ்வர்க்கம் நரகம் என்ற இடங்கள் உள்ளன என்றும் அவற்றிற்கு செல்ல நன்னெறி தீயநெறி என 2 நெறிகள் உண்டென்றும் உலகில் உயிரும் உடலும் கொண்டு நான் வாழ்ந்த காலத்தில் உலக மக்களின் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அதற்கப்பாலும் உள்ள வாழ்வுக்கு இதம் ஆனவற்றை சொன்னவர்களோடு முரண்பட்டு ஸ்ரீ எப்பதி என்று ஒருவன் இருக்கின்றானா? கடவுள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதோ? மற்றவைகளும் உளவோ? இறந்த பிறகு இன்னவையெல்லாம் உள்ளன என கற்பனை செய்து மயக்கத்தால் பிதற்றுகின்றீர்களே என்ற வன்கண்மை பேசி சாதுக்களையும் ஞானிகளையும் பாகவத சந்நியாசிகளையும் ஏசி பேசி பரிகாசம் செய்தேனே நான். இப்பொழுது அவற்றின் பயனையெல்லாம் நான் அனுபவிக்கின்றேன். என் முயற்சியாலோ எனது உழைப்பாலோ சக்தியாலோ எதையும் செய்ய முடியாமல்
தனியனாய் தவியாய் தவிக்கின்றேனே. மலை போன்ற ஆயுதங்களால் யம கிங்கரர்கள் இரக்கமில்லாமல் என்னை அடித்து புடைத்து விரட்டுகின்றார்களே. அந்தோ நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் பெரியோர்களுக்கு ஒரு உதவி செய்தேன் கிடையாது. தீர்த்த யாத்திரைகள் செய்தேன் கிடையாது. தவங்கள் எதுவும் புரிந்தேன் கிடையாது. தவம் செய்த யோகியரையும் முனிவரையும் போற்றினேன் கிடையாது. தண்ணீர் இல்லாத இடங்களில் தண்ணீர் பந்தல் எதையும் வைத்தவன் கிடையாது. குடிக்க தண்ணீருக்காக ஒரு கிணறு வெட்ட கிடையாது. பசுக்கள் மேய்வதற்குரிய பசும்புல் பயிரிட்ட பூமியை வைத்திருக்க கிடையாது. மந்தை வெளியே என் சொந்த நிலம் என்றேன். இப்போது எந்த நிலமும் இல்லாமல் இருக்கும் உடலும் இல்லாமல் ஆவியாக அவதியால் அலறி தவிக்கின்றேனே என்கின்றான் ஜீவன். மேலும் அவன் கூறுகின்றான், பூமியில் வாழ்ந்த காலத்தில் தானம் செய்தேன் கிடையாது. வேத சாஸ்திரங்களை பழித்தேன். புராணங்களை பொய்கள் என இகழ்ந்தேன். கல்வி கற்போருக்கு கல்வி சாலைகள் உண்டாக்க மறுத்துவிட்டேன். இராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதங்கள் புராணங்களையும் கையால் எழுதியேனும் எழுதச் செய்தேனும் விலை கொடுத்து வாங்கியேனும் அவற்றை படிக்க விரும்பியவருக்கு மனதார கொடுத்தேன் கிடையாது. மகான்கள் பெரியவர்கள் சொன்னதை கேட்கவும் கிடையாது. படிக்க வைத்தாவது புராண வசனங்களை கேட்டதும் கிடையாது. ஸ்ரீ ஹரியின் புனித தினமாகிய ஏகாதசியில் உபவாசம் இருந்தேன் கிடையாது. நல்வினை நல்ல செயல் ஒன்றை கூட கனவிலாவது நினைத்தேன் கிடையாது. தீ வினைகளில் ஒன்றை கூட விடாமல் அத்தனையும் செய்து முடித்தேன். இப்போது என் செய்வேன்? யாரிடம் அழுது புலம்புவேன் என அழுது கூக்குரல் இட்ட வண்ணம் ஒவ்வொரு குரலுக்கும் யம கிங்கரர் அவனை துன்புறுத்த அவர்களால் யமபுரிக்கு இழுத்துச் செல்லப்படுகின்றான் என கருடனுக்கு திருமால் கூறி அருளியதாக சூத புராணிகர் கூறி முடித்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்